வணக்கம். ஜெய் வாசவி, வாழ்க வளமுடன். நற்பவி நற்பவி, ஜெய் ஸ்ரீராம். விஸ்வாவசு வருஷம் ஆனி மாதம், ஜேஷ்டா மாதம் அப்படின்னு சொல்லுவாங்க. 2ஆம் தேதி திங்கட்கிழமை, பஞ்சமி திதிங்க. வாராகி மாதாவுக்கு உகந்த பஞ்சமி. அவிட்ட நட்சத்திரம். திரு கண்ணபுரம் ஸ்ரீ சௌரிராஜ பெருமாள் விளையாட்டு உற்சவம். சோழ வந்தார் ஸ்ரீ ஜனக மாரியம்மன் சிம்ம வாகனத்தில் பவனி. இன்னைக்கு சுப முகூர்த்த நாளும் கூடவா. இப்ப எல்லாம் ஆனி மாசம் கூட முகூர்த்தம் வைக்கிறாங்க. இந்த ஆனி மாசத்தை தேவர்களின் இரவு பொழுது, அதாவது இரவு பொழுது ஆடி பறந்துச்சுன்னா அவங்களுக்கு இரவு பொழுது ஆரம்பமாயிடும். அந்த இரவு பொழுது துவங்கும் நாளாக இதை வச்சிருக்காங்க அவங்க. அதுக்காக என்ன பண்ணுவாங்க? நாம பூரண கொழுக்கட்டை விநாயகர் சதுர்த்திக்கு பண்றோம் பாத்தீங்களா? அந்த பூரண கொழுக்கட்டைய இந்த மாச ஆனி மாச ஏகாதசி அன்னைக்கு பூரண கொழுக்கட்டை பண்ணி ஏகாதசிக்கு பெருமாளுக்கு படைச்சிட்டு அதுக்கப்புறமா அவரை தூங்க பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம் அவர் மறுபடியும் தை ஏகாதசி அன்னைக்கு ஒப்பட்டு தட்டி எழுப்புவாங்க. இன்னைக்கு நாம ஸ்ரீ லலிதா தேவி சோபானம் 14 மனகமனா அப்புறம் நேபாள சுத்தி இருக்கிற சக்தி பீட்டங்களை பார்க்கலாம். ஓம் கம் கணபதயே நமஹ. ஓம் ராம் அம் ஹஸ்தீஸ்வராய நமஹ. குருவரில் ஆன்மீக மைய சகோதர சகோதரிகளுக்கும் 30 முக்கோடி தேவர் பெருமக்களுக்கும் ததாஸ்து தேவதைகளுக்கும் சித்தர் பெருமக்களுக்கும் பிரபஞ்ச பேராற்றலுக்கும் ஸ்ரீ லலிதாவின் பொற்பாத கமலங்களுக்கும் அடியேனின் சிரம் தாழ்ந்த வணக்கம். மனகமனா அப்படின்னா நாம ஒரு தரம் பார்த்தோம். நேபாள நாட்டுல குமாரி தெய்வம். அது மாதிரி நேபாள இந்து நாடுங்க. இன்னைக்கும் அங்க பெண்களை தெய்வமாகத்தான் வழிபடுவாங்க. பெண்மைக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. அந்த மனகமனா கோவிலுக்கு நாங்க விஞ்சில போனோம். அது ஒரு வித்தியாசமான அனுபவமா இருந்தது. நம்ம பழனியில விஞ்சில போனா கொஞ்சம் நின்று அந்த 4 பேர் 6 பேர் ஏறக்கூடிய பெட்டியில ஏறலாம். அதே மாதிரி இறங்கும் போது நிம்மதியா இறங்கலாம். ஆனா இது ஒரு கேட்டிங் மாதிரி சுத்திக்கிட்டே இருக்கு. அது சுத்தும் போதே டோரை திறந்து உள்ள எலக்ட்ரானிக் அப்படியே உள்ள போயிடணும், இல்லைன்னா எலக்ட்ரானிக் டோர் க்ளோஸ் ஆயிடுது. அதே மாதிரி இறங்கும் போது அங்க இருக்கிற 2 பேர் நம்மள கைய பிடிச்சு வெளியே இழுத்து விடுறாங்க. சுத்தியில இயற்கை காட்சியும் நல்லா இருக்கு. இது கண்டகி நதி பாயிற இடத்துலதான் இதுவும் இருக்கு. அதனாலதான் நேபாளத்துல சுத்தி 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 சக்தி பீட்டம். இன்னைக்கு அடியான் கொடுத்திருக்கிற சக்தி பீட்டத்துல கார்கோ மாவட்ட சக்தி பீட்டம், கண்டகி மாவட்ட சக்தி பீட்டம், நிறைய சக்தி பீட்டங்கள் எல்லாமே நேபாள் சக்தி பீட்டம் தான். அந்த மனகமனா கிராமமான்னு சொல்றாங்க, ஆனா நல்லா பெருசாதான் இருக்கு. விஞ்சில இருந்து இறங்கி படிகள் ஏறி ஓடணும். ஏன்னா 5 மணிக்கு விஞ்ச க்ளோஸ் பண்ணிடுவாங்க. அதுக்குள்ளார நாம அங்க போய் வரிசையில நின்று சுவாமி தரிசனம் பார்த்துட்டு மறுபடியும் வெளியில அந்த படிகளை இறங்கி ஓடி வரணும். அப்போ அந்த கோவில்ல இருந்தது 2 பெண் தெய்வங்கள். அவங்க என்ன தெய்வங்கள் ஏதுன்னு எனக்கு சொல்ல தெரியல. ஆனா தாக்ஷாயினி தேவியின் சக்தி பீட்டங்களில் ஒன்றும் அந்த நாட்டை ஆண்ட மகாராணியின் உருவச்சிலை ஒன்றும் அங்க இருக்கு. எதனால? ஒரு தரம் அங்க குழந்தைகளே கல்யாணம் பண்ணிடுவாங்கல்ல, அந்த நாட்டை ஆண்ட ராஜாவின் மனைவி குழந்தையா இருக்கும் போதே கல்யாணம் பண்ணியிருக்காங்க. ராஜா நித்திய கர்மானுஷ்டங்களை முடிச்சுட்டு கோயிலுக்கு போய் பூஜையெல்லாம் முடிச்சுட்டு பூஜை அறைக்கு வந்து பூஜை பண்ணும்போது அவன் மனைவிய அப்படியே ஒரு தெய்வமா பார்த்திருக்கார். பார்வதி தேவியோட அம்சமா பார்த்திருக்கார். அத பார்த்துட்டு அவர் சொல்லவும் அந்த அம்மா சிரிக்கிறாங்க. நான் வந்து பார்வதி தேவி இல்ல, பார்வதி தேவி தான் என்ன படைச்சாங்க. உங்களுக்கு உங்க கண்ணுக்கு நான் தெய்வாம்சமா தெரிகிறேனா அப்படின்னு கேட்கவும் அந்த ராஜா வந்து அப்படியே அந்த அதிர்ச்சியில உயிரை விட்டுறாரு. என்ன இந்த அம்மா பார்த்தா தெய்வமா தெரியுது, நம்மள எப்படி சொல்லுது அப்படின்னு அந்த அதிர்ச்சியில அவர் உயிரை விட்டுறாரு.
அந்த கால வழக்கப்படி அது குழந்தை 9 வயசு 8 வயசுலயே கல்யாணம். ராஜாவோட சேர்த்து அந்த பொண்ணையும் சதி அப்படிங்கிற அந்த சிதை நெருப்போடையே வச்சுட்டாங்க. அப்ப அந்த குழந்தை சொன்னிச்சா, நான் மறுபடியும் பிறந்து இந்த தெய்வமாக காட்சி தருவேன். அவங்க சொந்த பந்தம் எல்லாம் அழறாங்க. ராஜாவுக்கு எத்தனை ராணிகள் இருக்காங்களோ அத்தனை ராணிகளும் சிதையேறிட்டாங்க. இந்த குழந்தை சொல்லுது, நான் மறுபடியும் இங்கேயே பிறந்து உங்களை காப்பாத்துவேன் அப்படின்னு சொல்லுது. அந்த கடல் மட்டத்திலிருந்து 1300 மீட்டர், சுமார் 4300 அடி உயரத்திலே கப்பக் டாட்டா மலை, சுத்தி மலை தாங்க இருக்கு. கோர்கா சக்தி பீடம் சாஹிப் லகாட் அப்படிங்கிற நகராட்சியில திரிசூலி மற்றும் மஷ்யாந்தி இடையே இந்த கோவில் இருக்கா. நேபாளத்தின் தலைநகரான காட்மாண்டுவிற்கு மேற்கே சுமார் 106 கிலோமீட்டர், 66 மைல் தொலைவு. பொக்காரா அந்த இடத்துல நாங்க தங்கினோம். மேற்கில் இருந்து சுமார் 94 கிலோமீட்டர். நேபாள புராணத்தின்படி 17ஆம் நூற்றாண்டில் கோர்காவின் 2 மன்னர்களான ராம்சா அல்லது பிரித்வி பதிஷா ஆட்சியின் போது மனகமனா கோவில் கட்டப்பட்டது. அந்த ராணியானவள் அந்த இடத்துல ஒரு சக்தியா உட்கார்ந்திருக்கா. ஏற்கனவே நேபாளல தான் வலது கன்னம், வலது கால், வலது புஜங்கம், அதாவது தோல், நம்ம தோல் வலைன்னு சொல்றோம் பாத்தீங்களா, அந்த தோல், ஆம், அந்த தோல் எல்லாம் விழுந்திருக்கு. அந்த இடத்துலயும் தாட்சாயினி சக்தி தேவியோட சக்தி பீடம் இருந்திருக்கு. அங்கேயே இந்த ராணியும் அங்க தன்னுடைய சக்தியோட தெய்வீக கோர்கா ராணி அப்படிங்கிற பெயர்ல உட்கார்ந்துருக்காங்க. அவங்களும் அங்க 2 பேர் இருக்காங்க. ஆனா கர்ப்ப கிரகத்துல 2 தெய்வம் இருக்கு. அது 2மே சக்தி பீட்ட தெய்வங்களாம். சன்னதிக்கு வருகை தந்து பக்தியுடன் வழிபடும் மக்களுக்கு விருப்பங்களை வழங்குகிறார். நிலம், நீர், நெருப்பு, காற்று மற்றும் ஆகாயம் இந்த அடிப்படையில அம்மனுக்கு விதவிதமா பிரசாதம் கொடுக்கறாங்களாம். நீர் வகையில ஒரு பிரசாதம், பூமியில விளையிற தானியத்திலிருந்து ஒரு பிரசாதம். இப்படி செப்டம்பர் டு அக்டோபர்ல நாக பஞ்சமி, ஜூலை டு ஆகஸ்ட் காலங்கள்ல ரொம்ப பிரபலமா நடக்குது அப்படிங்கிறாங்க. ஒரு 5 மணி நேரத்துல இருந்து 10 மணி நேரம் நிக்கணுமா. ஒரு நிமிஷம். நாங்க சுமார் ஒரு மணி நேரம் நின்று இருப்போம்னு நினைக்கிறேன். இந்திய தொல்லியல் துறை இருக்கு, ரயில் நிலையம் இருக்கு, விமான நிலையம் இருக்கு. மன்னிச்சிடுங்க, இங்க கிளைமேட் சரியில்லை, அதனால இருமல் வருது, மன்னிச்சிடுங்க. 17ஆம் நூற்றாண்டுல இந்த கோவில் கட்டப்பட்டு இருக்கு. அங்க தாட்சாயினி காலத்துல, கிருதயுகத்துல தாட்சாயினி சக்தி பீடம் 2 தேவிகளோட இருந்திருக்கு. 17ஆம் நூற்றாண்டுல அந்த ராஜாக்கள் 2 பேரும் கோர்கா ராணியோட சக்தியை பத்தி தெரிஞ்சுக்கிட்டு அந்த இடத்துல போய் தேடவும், ஏற்கனவே சக்தியின் அதிர்வலைகள் அங்க இருக்கிறத பார்த்துட்டு பிரசன்னம் பார்க்கறதுன்னு நம்ம கேரளாவுல சொல்லுவோம். நாம எல்லாம் பெரியவங்களை கூப்பிட்டு இந்த இடத்துல என்ன இருக்கு ஏதுன்னு கேட்போம். அது மாதிரி அவங்க ராஜாக்கள் முறையில பார்க்கும் பொழுது தாட்சாயினி தேவியோட 2 அங்கங்கள் அங்க விழுந்திருக்கிறதுனால தாட்சாயினி தேவி சக்தி பீடம் இருக்கு. கார்கோ ராணி சிதையில ஏறினா பாத்தீங்களா குழந்தை, அதோட சக்தியும் இங்க இணைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்ல அதை எடுத்து கட்டி இருக்காங்க. 1764 அல்லது 65ஆம் ஆண்டு பிரித்வி நாராயணன் சா, மனாகாமனா, ஹரேஸ்வர் மகாதேவ் ஆகியோர் இந்த கோயிலுக்கு சாமியை கும்பிட்டு புறாக்களுக்கு உணவளிக்கவும், கோவில தினமும் பூஜை நடக்கவும், வர்ற பக்தர்களுக்கு அங்க எதுவும் அவ்வளவா வசதி இருக்கிற அப்படி தெரியல எனக்கு, பக்தர்களுக்கான வசதிகளை கொடுக்கவும் அப்படின்னு போட்டிருக்கு. நாங்க நின்னோம், ஒரு 40-50 நிமிஷம் நின்னோம். உள்ள போய் நம்ம தட்சணை சரியா போட்டோம்னா பக்கத்துல போய் பார்க்க விடுறாங்க. ஆண்களுக்கு தனியாக வரிசை, பெண்களுக்கு தனியாக வரிசை. 2 தேவிகளையும் பக்கத்துல இருந்து பார்த்தோம். அங்க இருக்கிற மாதிரி அந்த ஆடை அலங்காரங்கள், அதை மீறி தெய்வத்தோட ரூபம் எப்படி இருக்குன்னு எங்களால கண்டுபிடிக்க முடியல.
அதனால நாங்க நல்லா சாமி மட்டும் கும்பிட்டுட்டோம். அந்த அதிர்வலைகளை உணர முடிஞ்சது. எப்பயுமே மலை கோவில்களுக்கே உரிய அந்த ஒரு அனுபூதின்னு நாம சொல்வோம். நம்ம வீட்டுல பூஜை பண்றதுக்கு ஒரு பங்கும், கோவில்ல போய் பூஜை பண்ணா 100 பங்கும், நதி தீரத்துல பூஜை பண்ணா 1000 பங்கும், மலைக்கோவில்ல போய் தியானமோ பூஜையோ பண்ணா 1,00,000 மடங்கும் நமக்கு பலன் கிடைக்கும் அப்படின்னு பெரியவங்க சொல்லியிருக்காங்க. அந்த அதிர்வலைகளை அங்க நாங்க உணர முடிஞ்சது. அவங்க வஜ்ராச்சாரியார்கள் அப்படிங்கிறவங்களை கூப்பிட்டு இந்த மாதிரி இங்க சக்தி பீடம் இருக்குன்னு சொல்றாங்க, நாம என்ன செய்யலாம் அப்படின்னு அவங்கள கேட்டு எப்படி கோவிலை அமைக்கலாம். பெரிய கோவில்னு சொல்ல முடியாது, ஒரு நடுத்தர கோவில், பகோடா முறைப்படி அந்த நாட்டுல அந்த கொஞ்சம் சாய்வான 4 பக்கம் சதுரமான அந்த கூரை அமைப்பு, மேல விமானம் இருக்கு. பசுபதி நாட்டு கோயிலுக்கு மட்டும்தான் கொஞ்சம் சிறப்பா தெரியுது. மற்ற கோயில்கள் எல்லாம் இந்த பகோடா அமைப்பு மட்டும் பிரதானமா கொடுத்திருக்காங்க. சின்ன சின்ன தெய்வங்கள் அங்கங்க இருக்கு, நம்ம போக முடியல. ஏன்னா ஒரு வரிசை நிற்கும் பொழுது 2 வரிசையா அதை அனுப்பும் பொழுது பிரிச்சு அனுப்புறாங்க. ஒருத்தர் ஒரு வரிசையில போறோம், ஆண்கள் ஒரு வரிசையும் பெண்கள் ஒரு வரிசையும் போறோம். சில தெய்வங்களை நம்ம தூரமாகவே நின்று கையெடுத்து கும்பிட்டுட்டு வர வேண்டியதா இருக்கு. ஆனாலும் இந்த பாக்கியம் கிடைச்சதுக்கு நன்றின்னு சொல்லிட்டு கர்ப்ப கிரகத்துல கொஞ்சம் குமிஞ்சுதான் கும்பிட்டோம். அந்த 2 தெய்வங்களுக்கும் அவ்வளவு அலங்காரம் பண்ணி இருந்தாங்க. அந்த ஊருக்கே உரிய அந்த துலுக்க சாமந்தின்னு நம்ம சொல்வோம், அதை இங்கிலீஷ்ல என்னமோ கூட சொல்லுவாங்க, மறந்துச்சுப்போ. அந்த மலர்கள் ஒரு சிகப்பு நிற மலர்கள், சிகப்பு நிற ஜரிகை துணி, இதனால அலங்காரம் பண்ணியிருக்காங்க. அந்த தெய்வங்களை தரிசிச்சுட்டு வந்துட்டோம். வஜ்ராச்சாரியார்களை கேட்டு அந்த ஆலயம் எழுப்பி வஜ்ராச்சாரியார்களையே அர்ச்சகர்களாக நியமித்து வெண்கல மணிகளை வழங்கியிருக்காங்க எல்லாரும். கிர்வான் யுத்த விக்ரம் ஷா அப்படிங்கிற இன்னும் நிறைய நன்கொடை கொடுத்திருக்காங்க. 1802 1803 இந்த இடைப்பட்ட ஆண்டுல 4 சகோதரர்கள் ஷுர், பிர், கர், பௌட்டாஷின், சுக்தாஷின் ஆகியோர் பிரதான வாயிலில் தங்க முலாம் பூசப்பட்ட கட்டிடத்தை கட்டினார்கள். அதாவது நம்ம பஞ்சலோகத்துல ஒரு கதவோ தெய்வத்துக்கு ஒரு கவச்சமோ செஞ்சுட்டு வெள்ளியை நல்லா கிலோ கணக்குல எடுத்து அதை உருக்கி பூசினா அது வெள்ளி கவச்சம். தங்கத்தை நல்லா உருக்கி கிலோ கணக்குல உருக்கி அதுக்கு பூசினா அது தங்க கவச்சம். நம்ம சமயபுரம் மாரியம்மன் கோவில் கோபுரம் கூட தங்க கோபுரமா பண்றதுக்கு 21 கிலோ தங்கத்தை உருக்கி பூசினாங்களாம். அது மாதிரி இங்க இருக்கிற கதவுகள் ரொம்ப தொன்மையான தங்க கதவுகளா இருக்கிறதுனால எங்களை அது தங்க கதவுகளான்னு தெரியல எங்க கண்ணுக்கு. உண்மையை ஒத்துக்கணும், நமக்கு சுவாமி மேலையா கண்ணு அங்கதான் போக்கஸ் போச்சு. இதோ போயிட்டோம், இந்த பக்கத்துல போயிட்டோம், இப்படிதான் போனோமே தவிர அந்த தங்க கதவுகள் எங்களை ஈர்க்கலன்னு தான் நான் சொல்லுவேன். அதுக்கப்புறம் நிறைய மன்னர்கள் கூரைய மாத்தி செப்பு கூரையா சேர்த்திருக்காங்க. அஷ்ட மாத்திரிகாவின் உருவங்களை கண்ட பிராமி, வைஷ்ணவி, மாகேஸ்வரி, இந்திராணி அவங்க தெய்வங்களோட குமாரியும் சேர்த்துக்கிறாங்க. அந்த மாதிரி சிலைகள் சுத்தியும் இருக்குங்கிறாங்க. எங்களுக்கு எந்த இடத்துல அதெல்லாம் பார்த்தோம்னு சொல்ல தெரியல. சுத்தியும் சின்ன சின்ன சிலைகள் இருக்கு. நேபாளம், இந்தியா பூகம்பம் 1934 நடந்ததாங்க பூகம்பம். நம்ம கேதார்நாத்ல மந்தாகினி பொங்கி வந்தா, அதுக்கப்புறம் இப்ப கேதார்நாத் சுத்தமாயிடுச்சு, ஆக்கிரமிப்புகள் அகற்றப்பட்டு கழிச்சுன்னு இப்ப சுத்தமாயிடுச்சுன்னு சொல்றாங்க. அது மாதிரி இங்க நேபாளம், இந்தியா பூகம்பம் வந்ததுக்கு அப்புறம் மனகமனா கோவில் கொஞ்சம் சாஞ்சிடுச்சோம், சும்மா ஒரு 6 அங்குலம். அதனால எங்களுக்கு அது தெரியல. அப்புறம் அந்த நிலநடுக்கமானது கூரையில விரிசல்களை ஏற்பட்டு அதை மறுபடியும் தொல்பொருள் துறையின் கீழே வச்சு 140 மில்லியன் நேபாள ரூபாய், நம்முடைய 100 ரூபாய், அவங்களுடைய 160 ரூபாய் புனரமைச்சிருக்காங்க. சுண்ணாம்புகள், துர்க்கிகள், செங்கல், மரம், அப்புறம் கொஞ்சம் தங்கம், வெள்ளி எல்லாம் கலந்து மறுபடியும் செஞ்சிருக்காங்க. தங்கத்தால தங்க முலாம் பூசி இருக்காங்க. சுமார் $90 மில்லியன் செலவு பண்ணியிருக்காங்க. இதுக்கு நான் சொன்ன அப்படி
கேபிள் கார்ல போறவங்களும் போலாம், நடைப்பயணமா போறவங்களும் போலாம். ஆனா நடைப்பயணமா போனோம்னா ஒரு 6-7 மணி நேரம் ஆகும்னு எனக்கு தோணுது. அங்கேயே நாங்க வேகமா படிகளை இறங்கி ஓடி வரும் பொழுது கொஞ்சம் ஹிந்திக்காரங்க எல்லாம் வந்தாங்க. தர்வாஜா தர்வாஜானாங்க. தர்வாஜா ஹை, போங்க போங்க சீக்கிரம் போங்கன்னு சொல்லி நாங்க அனுப்பினோம். ருத்ராட்சங்களை வச்சுதான் அங்க நிறைய மாலைகள், அந்த நாட்டுல கிடைக்கக்கூடிய ஜேட்ஸ் அப்படின்னு கிடைக்கக்கூடிய மாலைகள், அது உண்மையோ பொய்யோ அவங்க சொன்ன அந்த ஜேட் மாலையும் நாங்க வாங்கிட்டோம். அந்த கோவில் போட்டோவை ஒரு ஞாபகார்த்தத்துக்கு இருக்கட்டும் அப்படியே ஆண்டவே அவங்க என்ன வேலை சொல்றாங்களோ அதை வாங்கிட்டு படிகளை வேகமாக கடந்து, இந்திய நேரம் 5 மணியா நேபாள நேரம் 5 மணியான்னு எங்களுக்கு தெரியல, அதனால மடமடான்னு வந்துட்டோம். கீழே விஞ்சில இறங்கி வந்துட்டோம். இவங்க சொல்ற அப்படி காலை 9 மணி முதல் மாலை 5 மணி வரை மட்டுமே கேபிள் கார் இயக்கப்படுகிறது. மதிய உணவு இடைவேளையின் பொழுது 1 மணி நேரத்திலிருந்து 1.5 மணி நேரம் நிறுத்தி வச்சிருவாங்களாம். இவங்களோட பட்டத்து இளவரசர், இன்னைக்கும் அங்க ராஜவம்சம் இருக்குதுங்க. மைசூர் ராஜா சாம்ராஜ உடையாரோட வம்சாவளி இருக்கிறாப்படி இங்கேயும் இந்த கோயிலுக்கு வம்சாவளி ராஜாக்கள் சார்பாக நன்கொடை, பூஜை, புனஸ்காரம், அந்த ராஜாக்கள் வந்தா அவங்களுக்கான சிறப்பு மரியாதை, நுழைவு இதெல்லாமே இன்னைக்கும் நடக்குதான். ராஜா பட்டத்து இளவரசர் திபேந்திரா பீர் விக்ரம் ஷா தேவ் 1998 நவம்பர் 24ஆம் தேதி 98ஆம் வருஷமே திறந்திருக்காங்க. கிட்டத்தட்ட 25 வருஷம் 27 வருஷமா அந்த கேபிள் கார் இருக்கு. அந்த கேபிள் கார் எங்க இருந்து கொண்டு வந்து செஞ்சிருக்காங்கன்னா ஆஸ்திரேலியாவில இருந்து, மன்னிச்சிடுங்க, ஆஸ்திரியாவிலிருந்து இறக்குமதி செய்யப்பட்டது. நம்ம நாட்டு தொழில்நுட்பம் கிடையாதுங்க. நம்மளதுன்னா கொஞ்சம் பொறுமையா நிறுத்தி நம்ம உள்ள ஏறலாம் இறங்கலாம். இது அப்படியே ஒரு வே இருக்கு, அதுல ஓடிக்கிட்டே இருக்கு கரண்ட்ல, அப்படியே ஏறணும் அப்படியே இறங்கணும். ஆஸ்திரியாவிலிருந்து இறக்குமதி செய்யப்பட்ட பாகங்கள், 100% பாதுகாப்பு, மின்சாரம் செயலிழந்தால் தானாகவே இயக்கப்படும் ஜெனரேட்டர் மற்றும் ஹைட்ராலிக் அவசர கால இயக்கி எல்லாம் இருக்குதுல. இந்த கேபிள் காரின் கீழ் நிலையம் புரீந்தரில் 258 மீட்டர், அதாவது 846 அடியில இருக்கு. மேல் நிலையம் மனகமனாவில் இருக்கு. அந்த 3 சரக்கு கார்களையும் கொண்ட இந்த கேபிள் கார் மணிக்கு 600 பேரை கூட்டிட்டு போயிருக்காங்க. ஒவ்வொரு காரும் தலா 6 பயணிகளை கூட்டிட்டு போகுது. இப்ப நாம ஆடி மாசம் ஆடி மாசம் இதெல்லாம் வந்துட்டாலே நம்ம என்ன செய்வோம், எல்லா கோயிலையும் ரொம்ப விசேஷமா பூஜைகள் பண்ணுவோம். அதை பத்தியும் இன்னைக்கு நம்ம பார்க்கணும். சில பேர் என்ன சொல்றாங்கன்னா, நேபாளத்தை விட சப்த ஸ்டிங்க் பீட்டமான மகாராஷ்டிராவில் இருக்கிற நாசிக் பண நோட்டு அச்சடிக்கிறாங்களே, அங்கதான் இந்த தேவியோட பாதம், வலது தோல் புஜம் விழுந்தது அப்படிங்கிறாங்க. அந்த தேவிக்கு பேரு சப்த ஸ்டிங்கி தேவி. இதுவும் ஒரு சக்தி பீடம். தேவியின் அங்கங்கள் விழுந்த இடம். அந்த நேபாள் அந்த நார்த் சைட்ல கொஞ்சம் அதிகமாகவே சக்தி பீட்டங்கள் விழுந்திருக்கு. அம்பிகை கைலாசத்தில் இருந்தாங்க இல்லையா, அப்போ அந்த தட்சன் யாகம் நடந்ததுக்கு அப்புறம் பெருமான் சிவபெருமான் தூக்கிட்டு ஆடினாங்க இல்லையா, அப்ப இமயமலையிலிருந்து அவங்களுடைய சக்தி பீட்டங்கள் அந்த அங்கங்கள் விழுந்த இடம் கொஞ்சம் சுத்தி சுத்தி அந்த இமயமலையிலேயே விழுந்திருக்கு. அதனால அந்த சக்தி தேவியின் உடல் உறுப்புகள் அந்த இமயத்தை, நேபாளத்தை இப்படி சுத்தி சுத்தி அங்கதான் விழுந்திருக்கு. சப்தஸ்ருங்கி தேவிக்கு மகாராஷ்டிரா நாசிக் மாவட்டம் இருக்கு. சதி தேவியோட மறு உருவம் அப்படின்னு சொல்றாங்க. இந்த சப்தஸ்ருங்கி தேவி கடல் மட்டத்திலிருந்து 4800 அடி உயரமுள்ள சஹ்யாத்ரி மலையில இருக்கு. கோவில் பெயர் சப்த ஸ்ருங்கி தேவி கோவில். சக்தி பீடம், அர்த்த சக்தி பீடம். இப்ப நம்ம மேரு பார்த்தோம்னா 9 கூட்டுத்தொகையில உயரமா இருக்கும். பட்டணமேரு அப்படின்னா எந்திரம், அதாவது நம்ம போட்டோ மாதிரி பாக்குறது. ஷிலாமேரு அப்படின்னா நம்ம ஸ்பட்டிகத்தை நம்ம வீட்டுல வச்சிருக்கோம் பாத்தீங்களா அடுக்கடுக்கா, அது
ஸ்தாபனமேரு. இவங்க என்ன சொல்றாங்க? இத அர்த்த சக்தி பீடம் அப்படிங்கிறாங்க. இங்க விநாயகா மிஷன்ல இருக்கிறது கூட அர்த்த மேரு பீடம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த தேவிய ஒரு பாதி பீடம் மட்டும்தான் நமக்கு கண்ணுக்கு தெரியும். அந்த மேருல அது ஸ்தபன மேருவா இருந்தாலும் சரி, சிலா மேருவா இருந்தாலும் சரி, ஒரு பாதி மட்டுமே கண்ணுக்கு தெரியும். அது மாதிரி இந்த சப்தஸ்ரிங்கி தேவிய அவங்க அர்த்த சக்தி பீடம் தான் சொல்றாங்க. ஏன்னா இது நாசிக்ல விழுந்ததா இல்ல மனக்கமனாவுல விழுந்ததான்னு இன்னைக்கு வரைக்கும் அத அவங்க சர்ச்சையா வச்சிட்டு இருக்கிறதுனால இத அர்த்த சக்தி பீட்டம்னு சொல்றாங்க. அந்த மனக்கமனாவை விட நாங்க சப்தசிருங்கி போகலைங்க. ஆனா நல்ல போட்டோஸ் எனக்கு கூகுள் கொடுத்துருக்கு, அதை உங்களோட ஷேர் பண்ணிருக்கிறேன். அதுக்கு பேரு சாவித்ரி சக்தி பீட்டம்னு வச்சிருக்காங்க, அல்லது மா பத்ரகாளி சக்தி பீட்டம் அப்படிங்கிறாங்க. அந்த சப்தசிருங்கி தேவிய மா பத்ரகாளி அல்லது சப்த சிருங்கி சாவித்ரி அப்படின்னு கூப்பிடுறாங்க. அத மணக்கமனா கோவில்ல இருக்கிறதுல 2 தேவிகளை பார்த்தோம், சுத்தியும் சின்ன சின்ன விக்கிரகங்களை பார்த்தோம். அங்க இன்னும் பக்கத்துல போயிருந்தா நாங்க இன்னும் கூட பக்கத்துல போய் பார்த்திருந்தா எங்களுக்கு இன்னும் கூட கொஞ்சம் நல்லா தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு எனக்கு தோணுது. இந்த சாவித்ரி சக்தி பீடம் மகாமாயா கோவில்னு சொல்றாங்க. எப்படி நம்ம காஞ்சிபுரத்துல ஜஸ்ட் பின்னாடி ஒரு 5 நிமிஷம் நடையில ஒரு கோவில் இருக்கு, அதுதான் ஆதி காமாட்சி. அதுதான் அம்பிகையோட ஒட்டியான பீட்டம். இடுப்பை சேர்ந்த ஒட்டியானம் விழுந்த இடம். அதுக்கப்புறமா இங்க பெருசா எடுத்து கட்டி இருக்காங்க முன்னாடி. ஆனா அதை இன்னைக்கு என்ன சொல்றாங்க? காளி கோயில்னு சொல்றாங்க. அது மாதிரி இந்த சாவித்ரி சப்தசிருங்கி பீடத்தை மகா மாயா காளி கோவில்னு சொல்றாங்க, சாவித்ரி சக்தி பீட்டம்னு சொல்றாங்க. இல்ல இது மகா மாயா கோயில் அப்படின்னு சொல்றாங்க. இந்த மகா மாயா கோவில் சாவித்ரிக்கு அர்ப்பணிக்கப்பட்ட புனித ஸ்தலம். இது எங்க இருக்குன்னா ஜம்முல இருந்து 5 கிலோமீட்டர்ல இருக்கும். அந்த மகா மாயா கோவில் துர்கா தேவிக்கு மகாலட்சுமிக்கு அர்ப்பணிக்கப்பட்ட ஒரு இந்து கோவில். இந்த சப்தசிருங்கிங்கிறது ஒரு 5 அல்லது 7. அதே மாதிரி இன்னைக்கு நம்ம சப்தசிருங்கி மட்டும் பாக்குறோம். சதுஸ்ருங்கின்னு ஒண்ணு இருக்கு. சப்தம்னா 7, சதுர் அப்படின்னா 4. இந்த சப்தசிருங்கி பீடத்துல எப்படி நேபாள நிறைய சக்தி பீட்டங்கள் இருக்கோ அப்படி இந்த சப்தசிருங்கிலையும் சதுர்சிருங்கிலையும் நிறைய சக்தி பீட்டங்கள் இருக்கிறதுனால இந்த இடத்துல மகாமாயா கோவில், சாவித்ரி சக்தி பீட்டம், மா காளியம்மா கோயில் அப்படின்னு சொல்றாங்க. அதுலயே மகாலட்சுமிக்கும் துர்கா தேவிக்கும் அர்ப்பணிக்கப்பட்ட ஒரு கோவிலும் இருக்கு. இது சத்தீஸ்கர் பிலாஸ்பூர் மாவட்டத்துல ரத்தன்பூர்ல இருக்கு. இங்கேயும் தேவிய அவங்க மகா மாயா தேவி கோசலேஸ்வரின்னு கூப்பிடுறாங்க. இது பழைய தட்சிண கோசல் பகுதி, நவீன சத்தீஸ்கர் மாநிலம். இந்த கோவில் சத்தீஸ்கர் மாநிலம் பிலாஸ்பூர் மாவட்டத்திலிருந்து 25 கிலோமீட்டர் தொலைவில் ரத்தன்பூர்ல இருக்கு. இந்த யாத்திரையை முடிக்க காலபைரவர் கோயிலுக்கு போகணுமா எல்லாரும் சொல்லுவாங்கங்க. இப்ப காசிக்கு போனா மன்னிச்சிடுங்க. காசிக்கு போனா பைரவர், காலபைரவர் காலடியில போய் நாம வாங்கின காசி கயிறு எல்லாம் வச்சு கொண்டு வந்துதான் அனைவருக்கும் கொடுக்கணும். இப்போ இந்த காலபைரவர் கோயிலுங்கிறது நிறைய இடத்துல பிரசித்தியா இருந்தாலும் நம்ம சேலம் மாவட்டம் பெரியகுளம் அருகே உள்ள மேல்மங்கலம் கிராமத்துல வராக நதிக்கரையில மாயா பாண்டீஸ்வரர் கோயில்ல இருக்குதான். இப்ப இந்த தகவலை எதுக்கு சொல்றேன்னா, நம்ம அன்பர்கள் நிறைய பேர் சேலம் மாவட்டத்துல இருக்காங்க. கொஞ்சம் வராக நதிக்கரையில மாயா பாண்டீஸ்வரர் கோயில் இருக்கா அப்படின்னு கொஞ்சம் எனக்கு சொன்னா நல்லா இருக்கும். இந்த மகா மாயா கோவில், காலபைரவர் கோயிலுக்கு போயிட்டு வரணும். அப்புறம் இந்த ஆனி ஆடி அப்படின்னா என்ன பண்டிகைகள் எல்லாமே என்ன செய்வோம்? முதல்ல பிள்ளையார பிடிப்போம். ஒரு மஞ்சள்ல ஒரு பிள்ளையார பிடிச்சு
அவருக்கு ஒரு சந்தனம், அச்சதா, குங்குமம் எல்லாம் வச்சுட்டு அவரை அத இடத்துல கொண்டு போய் அவங்கள வைக்கிறதுக்கு முன்னாடி அருகம்பில்ல சொருகிடும். ஏன்னா சந்தன குங்குமம் அச்சதை வச்சு அவங்க இடத்துல ஸ்தாபனம் பண்ணிட்டாங்கன்னா அவங்க தலையில பூவோ அருகம்புல்லோ சொருகக்கூடாது. இன்னைக்கு நாம எதுக்கு விநாயகரை பத்தி எடுக்கிறோம்னா, இந்த ஆடி, ஆனி, ஆவணி இது மூணுமே நமக்கு பண்டிகைகள் மாதம். இந்த கணபதிய நாம தொழுதுட்டு தான் எல்லாமே செய்யணும். நம்மளை பொறுத்த வரைக்கும் கணபதி பிரம்மச்சாரி. ஆனா வடக்கு மகாராஷ்டிராவுல 2 மனைவி, ஒரு மகள், 2 மகன், 2 பேரம்பேத்தியும் இருக்காங்க. அவங்களையும் பார்த்தோம். இந்த ஆணி மாதம் ஜேஷ்டா மாதம்னு ஏன் சொல்றாங்கன்னா, தை மாசம் அதுதான் உத்தராயண புண்ணிய காலம். ஆடி மாசம் பிறந்துட்டா தட்சிணாயன புண்ணிய காலம். சூரியன் ஒரே இடத்துல தான் இருக்காங்க. பூமி சுத்தறதுனாலதான் இரவும் பகலும் மாதங்களும் வருது. அப்படி பூமியின் சுழற்சியானது ஆடி மாதத்திலிருந்து சூரியனின் கதிர்களை தெற்கு புறமாக இருந்து பெறக்கூடும். இதை ஏன் தேவர்களின் இரவு மாதம்னு சொல்றாங்கன்னா, கொஞ்சம் இந்த கிருமி கீட்டகங்கள், விபத்துக்கள், மழை, இந்த அடிச்சுட்டு போற அருவிகள், அப்புறம் இயற்கை பேரிடர்கள் இதெல்லாம் இந்த ஆணி மாதம் ஆடி மாதத்துல கொஞ்சம் நெருக்கமா வருமா. இதையெல்லாம் நம்ம முடிச்சுட்டு நிமிந்து ஆவணி மாதம் விநாயகருக்கு நன்றி சொல்லதான் விநாயகர் சதுர்த்தி. மாதம் 12ல எல்லா மாதமும் நல்ல மாதம். ஆனா ஆடி மாதமும் புரட்டாசி மாதமும் யமனின் போரை பற்கள். அதனால அவங்கள சாந்தி பண்ணதான் நம்ம கூழ் காய்ச்சி ஊத்துறோம். மஞ்சள், வேப்பிலைன்னு மூலிகைகளை எல்லா வீட்லயும் புழங்குறோம். பண்டிகை வந்துருச்சுன்னா வீட்டுல என்ன செய்வோம்? இப்ப எல்லாம் பெயிண்ட் அடிச்சு வச்சிருக்கோம் 5 வருஷத்துக்கு ஒருத்தர். அப்ப எல்லாம் அந்த பண்டிகை வருதுன்னா வீட்டுல சுண்ணாம்பு அடிப்போம். அதனால இந்த ஆணி மாதத்திலையும் ஆடி மாதத்திலையும் அது இந்த வருஷம் எல்லாருமே கொஞ்சம் தெய்வ பக்தியை அதிகமா வச்சிருக்கணும்னு சொல்றாங்க. ஏன்னா இந்த ஆணி மாதம் நடராஜர் அபிஷேகம், சிதம்பரம், கூர்ம ஜெயந்தி. நமக்கு தெரியும், பார்க்கடல கரைஞ்சப்போ மந்திரகிரி சாய பார்த்துச்சு. வாசுகி பாம்பை கொண்டு கயிறால திரிச்சப்போ மத்து மாதிரி மந்திரகிரியும் கயிறு மாதிரி வாசுகி பாம்பையும் வச்சு தடையும் பொழுது அந்த மத்து சாய போக மகாவிஷ்ணு கூர்ம அவதாரமா எடுத்து ஆமையாக அங்க போய் தன்னுடைய 5 புலன்களையும் அடக்கிட்டு அந்த மந்திரகிரிக்கு கீழே இருந்தார். அந்த கூர்ம ஜெயந்தி இந்த மாசம். அப்புறம் நிறைய பூஜைகள் புனஸ்காரங்கள் ஏன் பண்ணணும்னா, தேவேந்திரன் இந்த மாசத்துல பூமிக்கு வருவாங்க. நாம சொல்றோம் இல்ல, தேவ இந்திரன் நம்முடைய சுகபோகங்களை பார்க்கவும் வருவானா, தான் பண்ணின தப்ப மக்கள் பண்ணாம இருக்கணும் அப்படின்னு சொல்லி வருவானா. ஏன்னா அவன் ஒரு தப்பு பண்ணி சுக்கிரேவ நம்ம சுக்கிர பகவான் கிட்ட சாபம் வாங்கி அதுக்கப்புறமா மறுபடியும் சஞ்சீவினி மந்திரத்தால் குரு பகவானுக்கும் அதை சொல்லிக் கொடுத்து தேவர்களை உயிர்ப்பித்த மாதம் இந்த ஆணி மாதம். அதனாலதான் இந்த மாசத்துல அமிர்தம் கடைஞ்ச கதையை சொல்றோம். திருமால் முன்னிலையில மந்திரங்களை மத்தா வாசுகி பாம்பை கயிறா கொண்டு திரிக்க, அது சிலுப்ப சாய வராக சுவாமி மன்னிச்சிடுங்க மகாவிஷ்ணு போய் கீழே வலயமா நின்னுக்கிட்டாரு. அதுல இருந்து காமதேனு, கற்பக விருட்சம், அப்சரஸ் கன்னிகள், ஐராவதம், வெண்குதிரை, திருமகள், அமிர்தத்தை ஏந்திய தன்வந்திரி இத்தனையும் வந்தது அப்படின்னு சொல்றாங்க. நான் இங்க சுலபமா சொல்றேன். இது நிறைய பெரிய புராணமா வந்துட்டு இருக்கு. இது இந்த ஆணி மாதத்தின் சிறப்பு. அப்புறம் விநாயக பெருமானை பத்தி சொன்னேன். விநாயக பெருமான் சிவபெருமானின் மூத்த மகன், பாகுபாடு இல்லாத தெய்வம். ஏன் பாகுபாடு இல்லாத தெய்வம்னா, சிவன் கோயிலுக்கு போனா பிள்ளையார், விநாயகர், சிவ கணங்களின் அதிபதி கணபதி. இதுவே பெருமா கோயிலுக்கு போனா
இவருக்கு என்ன ஆழ்வார்? தும்பிக்கை ஆழ்வார். அவ்வளவு சிறப்பு வாய்ந்த தெய்வம். சிவபெருமானின் குடும்பம் ரொம்ப ஒத்துமையான குடும்பம். விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு நாம அவங்கள கும்பிடுவோம். நார்த்ல எல்லாம் அவங்கள குடும்ப சமேதராக கும்பிடுறாங்க. அவருக்கு சுபம் மற்றும் லாபம் அப்படின்னு 2 மகன்கள். சந்தோஷி மாதா அப்படின்னு ஒரு பொண்ணு. நாங்களும் சந்தோஷி மாதா விரதம் 16 வாரம் இருந்தோம். அந்த கதையெல்லாம் கூட படிச்சிருக்கோம். அப்புறம் பேருங்கள் அமோத் மற்றும் பிரமோத். ஞானம், செல்வம், செழிப்பு, அறிவு, லாபத்தின் அதிபதியாக இருக்கும் விநாயகரை நாம் கும்பிடும் பொழுது குடும்ப உறுப்பினர்களை நாம நினைச்சுக்கணுமா. அவருடைய மனைவிகளான சித்தி, புத்தி, லாபா, சுபா, சந்தோஷி, அப்புறம் வினோத், அமோத், பிரமோத் இவங்களையும் நாம நினைச்சுக்கணுமா. அப்படி நினைச்சுக்கும் பொழுது பூரண குடும்ப வாழ்க்கை நமக்கு கிடைக்குமா. நமது உடலானது பஞ்ச மகாபூதம் அப்படிங்கிற ஆனதுனால நாம மகிழ்ச்சிகரமான வாழ்க்கைய இந்த பூமியில வாழ விநாயக பெருமானின் பூரண குடும்பத்தை நாம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. நாம சித்திய கும்பிடும் பொழுது புத்திசாலித்தனமான ஞானத்தோட கூடிய குழந்தைகள் பிறக்குமா. புத்திய கும்பிடும் பொழுது அறிவு, படிப்பு எப்படி குழந்தைகள் பிறக்குமா. இதனால சித்தி, புத்தி, சந்தோஷி மாதாவை கும்பிடும் பொழுது வாழ்க்கையில சந்தோஷம் கிடைக்குமா. பரவலான கருத்து இது. ஆனா நம்ம தென்னகத்துல இதுல புழங்குறது இல்லைன்னு சொல்றாங்க. ஏன் சந்தோஷி மாதாவை உற்பத்தி பண்ணாங்க அப்படின்னா, சிவபெருமானோட விஷத்துல இருந்து இந்த தொண்டையில விழுங்கினார் பாத்தீங்களா, அந்த விஷத்தின் ஒரு துளி பூமியில பட்டு அது ஒரு சர்ப்பமாக உருவெடுத்தது. அவர் கழுத்துல வாசுகி நாகத்தை வச்சுட்டே இருக்கார். ஏன்னா அவர் அந்த வாசுகி கைத்தை வச்சுதான் அந்த மந்திரகிரிய வச்சு கரைஞ்சாங்க. அதனால வாசுகிக்கு நன்றி செலுத்தும் வண்ணம் தன் கழுத்துல சுத்திய வச்சிட்டு இருக்காரு ஆபரணமா. ஒரு சமயம் அவர் வாயிலிருந்து ஒரு துளி விஷம் கீழே சிந்திடுச்சு. அதுல ஒரு குழந்தை பிறகுது. அது மானசாதேவி, மனசுல இருந்து வந்தது. அதனால அது மானசாதேவி. அந்த பெண் குழந்தைய கணபதியும் முருகனும் ரொம்ப சந்தோஷமா ஏத்துக்கிட்டாங்களாம். தங்களோட விளையாட ஒரு குழந்தை வந்திருக்கு அப்படின்னு அவளுக்கு பூ பறிச்சு கொண்டு கொடுக்கறது, ஏதாவது பிரசாதம் கிடைச்சா கொண்டு வந்து கொடுக்கறதுன்னு சந்தோஷமா இருந்திருக்காங்க. இந்த மானசாதேவி என்ன பண்ணிட்டாங்க, நம்மளதான் முதல் மரியாதை கொடுக்கணும் அப்படின்னு எண்ணம் வந்துருச்சு. ஒரு குழந்தைய நம்ம குஞ்சும் பொழுது, கொண்டாடும் பொழுது அதுக்கு ரொம்ப சந்தோஷமும் ஆனந்தமும் வரணும். இந்த குழந்தை விஷத்துல இருந்து வந்ததுனால கொஞ்சம் புத்தி விபரீதமா போய் பார்வதி தேவி கிட்ட, நீ சிவபெருமானுக்கு எப்படி 16 வகையான சோடச உபச்சாரங்களை செய்யறியோ, எப்படி கணபதியும் முருகனையும் கூடையே வச்சிருக்கியோ, அவளுக்கு தெரியல நாம சிவனோட பார்வதியோட இணைஞ்சு குழந்தையா பிறக்கல, ஒரு விஷத்தின் துளியாலதான் பிறந்தோம். அது அவளுக்கு புரியல. அடம் பண்ணி சிவபெருமானுக்கு உரிய ஆசனத்துல போய் உட்கார்ந்துருச்சு. பார்வதி தேவியும் ஒன்னும் சொல்லல. 16 வகையான சோடச உபச்சாரங்களை பண்ணி, அம்மா இப்ப திருப்தியான்னு கேட்க, எனக்கு விநாயகனுக்கு கணபதினு பேர் கொடுத்திருக்கீங்க, முருகனுக்கு நிறைய கோவில்களை கொடுத்திருக்கீங்க, எனக்கு என்ன கொடுத்திருக்கீங்கன்னு கோவப்படுறா. அப்ப வாசிக்கு சொல்றாங்க, அம்மா நான் கக்குன விஷத்தை தான் சிவபெருமான் பார்த்தாரு. அந்த துளி விஷத்துல இருந்துதான் நீ வந்த, நீ என்னுடைய தங்கை தாயே, இப்படி எல்லாம் பேசாதேன்னு சொல்ல அது கோவிச்சுக்கிடும். அப்புறம் சிவபெருமான் சமாதானம் பண்ணி, உனக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்க, எனக்கும் கோவில் வேணும், எனக்கும் உங்களை பண்றப்பே பூஜை எல்லாம் வேணும் அப்படின்னு சொல்ல, காசியில மானசாதேவி கோவில், அந்த பீச்ல ஏறி போகணும், அந்த கோவில் அங்க இருக்கு. அந்த மானசாதேவி கோயிலுக்கு போயிட்டாலும் இந்த கணபதிக்கு முருகனுக்கு ரொம்ப கஷ்டமா போயிடுச்சோம். இத்தனை நாள் தங்க கூட இருந்து விளையாடின ஒரு குழந்தை இப்ப இல்லாம போச்சு. அதனால பார்வதியும் சிவனும் இணைஞ்சு தங்களுடைய மகன்களின் சந்தோஷத்திற்காக சந்தோஷி மாதா அப்படின்னு ஒரு குழந்தைய மானசீகமா உற்பத்தி பண்ணி கொடுத்தாங்களாம். அதுதான் சந்தோஷி மாதாவை
விநாயகர் கிட்ட கொடுத்து இது உன்னோட குழந்தைன்னு வச்சுக்கோ அப்படின்னு கொடுத்ததுனால அது சந்தோஷமா தான் கணபதியின் புதல்வியா கருதப்படுதான். அவங்களுக்குதான் 2 பேரன் ஒரு பேத்தியுமே பிறந்திருக்கு. அத விநாயக சபாவுல பாக்குறோம். அதுக்கப்புறம் நாம 16 உபச்சாரங்கள்னு சொல்றோம் பாத்தீங்களா, அது பாத்தியம். தெய்வங்களோட திருவடிகளை கழுவுவதற்காக தீர்த்தம் கொடுத்தாங்க. ஆவரண்யம் ஆபரண ஆவாரண்யம் அப்படின்னா தெய்வங்களுக்கு நம்ம அபிஷேகம் ஆராதனை பண்ணும் பொழுது நாங்கெல்லாம் சிலைகளுக்கு அபிஷேகம் பண்ணிட்டு சந்தன குங்கும பூவோட சரி, பாட்டி வீட்டுல பஞ்சலோக விக்கிரகங்களை வச்சு பீட்டத்துல வச்சிருப்பாங்க. அவங்களுக்கு அபிஷேகம் பண்ணும் பொழுது ஒரு ஆடை உடுத்துவாங்க. அதுக்கப்புறம் அவங்கள தொடச்சிட்டு அழகா உடம்பு தொடக்கேன்னு ஒரு சின்ன பட்டு துணி மாதிரி வச்சிருப்பாங்க. அதை தொடச்சிட்டு மறுபடியும் புது ஆடை உடுத்தி ஆபரணம் பூணுவாங்க. அவங்க ஏற்கனவே போட்ட ஆபரணங்களை ஆவரணம் அப்படின்னு சொல்லி கலட்டிடணுமா. சுகந்தி தைலாபியங்கம் வாசனை எண்ணெயில அவங்களை குளிக்க வைக்கணும். மஞ்ச சால பிரவேசனம் கூட்டிட்டு போய் ஒரு அபிஷேக தட்டுல வச்சு பழமுறை சங்குல நாங்க அபிஷேகம் பண்ணுவோம். ரொம்ப ஸ்லாகியமானவங்க இதுக்குன்னு ஒரு மஞ்சம் வச்சுட்டு அதுல வச்சு ஆகந்தி பண்ணுவாங்களாம். மஞ்சன சாலா மணிபீட்டோ பவேஷனம் அந்த மணிமயமான ஆசனத்துல அவங்கள இருக்க வைக்கணுமா. திவ்ய ஸ்நானானி யோர்வர்த்தனம் ஸ்நானத்திற்குரிய வாசனா திரவியங்களை சேர்க்கணுமா. உஷ்ணோதக ஸ்நானம் வெந்நீர் வெது வெது வச்சு குளிக்க வைக்கணுமா. கனக கலசயுத சகல தீர்த்த அபிஷேகம் தங்கமயமான குடங்கள் இருந்து எல்லா வித தீர்த்தத்திலையும் கொண்டு வந்து அபிஷேகம் பண்ணணுமா. நான் ஏற்கனவே சொன்ன அப்படி அந்த பட்டு துணியால தௌத வஸ்திர பரிமார்ஜனம் அப்படி உடம்பு மெல்ல ஒத்தி ஒத்தி எடுக்கணுமா. அருண கூல பரிதாரணம் சிகப்பு நிற பட்டை உடுத்தணும். அருண கூசோதரியம் சிகப்பு ரவிக்கை போடணுமா. பச்சை புடவை கட்டணுமா. தெய்வம் பெருமாள்னா காவி வெள்ளை இப்படி எது வேணா நீளம் இப்படி கட்டலாமா. அருணா குச்சோத்தரியம் சிகப்பு ரவிக்கை அணிவிச்சு தேவிக்கு ஆராதனை பண்ணணும். ஆலேப மண்டப பிரவேசனம் அலங்கார அறைக்கு, அதாவது ஏற்கனவே நம்ம சுவாமி ரூம்ல மண்டபம் இருக்கும். அவ்வா வீட்டுல ஒரு சின்ன பீட்டம் மாதிரி இருக்கும், பின்னாடி பிரபாவலி எல்லாம் இருக்கும், அதுக்கு கூட்டிட்டு போகும். ஆலேப மண்டப மணி பீட்டோபவேஷனம் அந்த ரத்னமயமான பீட்டத்துல அவங்கள இருங்க அப்படின்னு ஆசனம் சொல்லி அந்த இடத்துல இந்த அரிசி மாவுல கோலம் போடுவாங்க பாட்டி, சிலுக்கு முக்கும்பாங்க. ஒரு அணுவை இன்னொரு அணு பிளக்கிறது தான் அந்த அணு குண்டும் கோலம் நம்ம போடுவோம். அது மாதிரி 9 சிலுக்கு 9 இல்ல 16 குறியீடுகள் அங்க போட்டு அந்த விக்கிரகங்களை வரிசையா பாட்டி அதுல பிரவேசம் பண்ணுவாங்க. சந்தனாகரி குங்கும மிருக்கா மத்த கஸ்தூரி கோரோச்சனாதி திவ்ய கந்த சர்வாங்கீன விலேபனம். சந்தனா குங்குமம் மஞ்சள் அச்சதை இது வச்சிருக்கேன் நானு. அதுல கொஞ்சம் ஜவ்வாது போட்டுக்குவேன். ஆனா இவங்க சொல்றது அகில் குங்குமப்பூ புனுக்கு பச்சை கற்பூரம் கஸ்தூரி கோரோச்சனை முதலான வஸ்துக்கள் கலந்த உயர்ந்த சந்தனத்துலதான் தெய்வத்துக்கு சந்தனம் பூசணுமா. கேச பாரஸ்ய கால கரு தூபம் தலை காய்வதற்கும் வாசனைக்கும் தூபம் இடணும். நம்ம ஸ்ரீவல்லிபுத்தூர் ஆண்டாளுக்கு தைல காப்பு பண்ணி வந்தது. அப்ப அவங்க ஆபரணங்கள் எல்லாம் கலட்டிட்டு இப்ப இவங்க சொன்ன அதையும் பண்ணுவாங்க. பண்ணிட்டு சுடுதண்ணி வச்சு அவங்கள குளிக்க வச்சுட்டு அந்த ஆபரணங்களை மறுபடியும் பூணும் பொழுது இன்னைக்கும் நடக்கிற அதிசயம் இது. அவங்களுடைய மூக்குத்தி இருக்கு பாத்தீங்களா, ஸ்ரீவல்லிபுத்தூர் ஆண்டாள் விக்கிரகத்துல மூக்குத்தி, அத அந்த ஸ்நான தைலாதி ஸ்நானம் எல்லாம் முடிச்சுட்டு புது வஸ்திரம் சாத்தி தூப தீபம் காமிச்சுட்டு அந்த மூக்குத்தி பக்கத்துல போட்டு போனா மூக்குல தானே போய் ஒட்டிக்கணும். அது இன்னைக்கு வரைக்கும் நடக்கிற ஒரு விசித்திரம். அந்த உலோகத்துக்கும் இந்த உலோகத்துக்கும் ஏதோ ஒரு சம்பந்தம் இருக்கு. மல்லிகா ஜாதி மாலதி சம்பக அசோக சதபத்ர பூக குக்கலி புன்னாக கல்கார முக்கிய சர்வர்த குசும மாலா. மல்லிகை பிச்சி மாலதி சம்பகம் அசோகம் தாமரை பாக்கு பூ கூட வைக்கிறாங்களாம். குகலி வாழைப்பூவிலே இருக்கும் கேசர் அந்த உள்ள
வாழைப்பூக்குள்ளார் நம்ம வேணான்னு போடுற கல்லன்னா அவங்க கேசரங்கிறாங்க. புன்னைப்பூ, தென்கழுநீர், 6 ருதுக்களிலும் உண்டான பூக்கள் எல்லாமே இருக்கிற மாலைகள். பூசண மண்டன பிரவேசனம், நகைகளை ஒவ்வொன்னா போடணுமா. பூசண மண்டப மணிபீட்டோபவேஷனம், ரத்னபீடத்துல உட்கார வைக்கணுமா. நவமணி மகுடம், புதுசா அவங்களுக்குன்னு ஏதாவது ஆபரணங்களை பண்ணி போடணுமா. ரத்தன கீட்டம் அணிவிக்கணுமா. சந்திர சகலம், சந்திரகலை, சூரியகலா சந்திரகலான்னு நம்ம பீடத்துல வைக்கிறாங்களா நெத்தியில, அதை சொல்றாங்க. ஸ்ரீமந்த சிந்தூரம், நம்ம ஸ்ரீமந்தம் பண்றதுன்னு சொல்லும் பொழுது வளைகாப்பு பண்றோம் இல்ல, அப்போ ஸ்ரீமந்த ரேக தித்தேதி அப்படின்னு தெலுங்குல சொல்லுவோம். யார் வீட்டுல பழக்கம் இருக்கோ அவங்க செய்யணும். அந்த ஸ்ரீமந்த ரேக தித்தேதி அப்படிங்கிறது நாம அந்த பொண்ணுக்கு செக்க சிவந்த மஞ்சளால், நல்ல தூய்மையான மஞ்சளால் செய்யப்பட்ட குங்குமத்தை எடுத்து மோதிர விரலால இந்த வாக்குப்பட்டம் அதுல ஸ்ரீமந்த ரேகை தித்தேதிம்பாங்க. அந்த ஸ்ரீமந்த ரேகையை நாம ஒருத்தரா இழுத்து விடணுமா. அந்த சுமங்கலிக்கு அது ஒரு அர்த்தமா. அந்த ஸ்ரீமந்த சிந்தூரம் வகுத்துல சிந்தூர தேவிக்கும் வைக்கணுமா. திலக ரத்தினம், நெற்றி பொட்டில் வைக்கும் ரத்தினம். காலாஞ்சனம், கருப்பு கலர்ல மை வைக்கணுமா. வாலிய யுகலம், காதுகளில் அணியும் வாலி என்ற நகை சிமுக்கின்னு ஆடணுமா. மணி குண்டல யுகலம், ரத்ன குண்டலம். நாஷாபரணம், மூக்குத்தி, புல்லாக்கு, நக்கு. அத்தர யாவகம், புதட்டுல தாம்பூலம் கொடுத்தா எப்படி ஒரு சிகப்பு வருதோ அப்படி சிகப்பு மை வச்சிருப்பாங்களா, அதை பூசணுமா. பிரதம பூஷணம், இருக்கிறதுலயே சர்வ பிரதம பூஷணம் அப்படின்னா தலைமை ஆபரணம். பிரதமா அப்படின்னா முக்கியம், பூஷணம்னா ஆபரணம். பிரதம பூஷணம் மாங்கல்யம். கனக சிந்தாக்கம், தங்கமயமான புலி இலை போன்ற நகை. பதக்கம், மகா பதக்கம், நவரத்தினங்கள் இழைத்த ஸ்ரீ சக்கரம். முக்தாவளி, முத்து மாலை. ஏகாவளி, ஒருவட மாலை. சண்ட வீரம், ஒரு ஆபரணமான ஒரு விசேஷமான ஆபரணம். கேயோர யுகல சதுஷ்டயம், ஒவ்வொரு கையிலையும் 2 தோல் வளையம். நம்ம வங்கின்னு சொல்றதா அவங்க தோல் வளையங்கிறாங்க. வளையாவளி, கை நிறைய வளையல்கள் போட்டுவோம். ஊர்மிகாவளி, மோதிரங்கள். காஞ்சி தாம ஆபரணம், ஒட்டியானம். கடி சூத்திரம், அரஞ்சான் கயிறு. சௌபாகியாபரணம், அறமொடின்னு சொல்ற அரசில. பாத கட்டகம், கால் காப்பு. ரத்ன நோபுரம், ரத்னமயமான கொலுசு. பாட்டாங்கூலியகம், கால் மெட்டி. ஏக கரே பாசம், ஒரு கையில பாசக்கயிறு. அந்நிய கரே அங்குசம், மற்றொரு கையில் தொரட்டி. இதர கரே குண்ட ரேத்து சாகம், இன்னொரு கையில கரும்பு. நம்ம சொல்றோம் பாத்தீங்களா, லலிதா தேவிக்கு வைக்கிற கரும்பு. அபர கரே புஷ்பபான், மற்றொரு கையில சம்பகா, அஸ்வக, புண்ணாக்கா, ஷவுகத்தின்னு சொல்லக்கூடிய புஷ்ப பானம். ஸ்ரீமன் மாணிக்க பாதுகை, ரத்னமயமான மிதி அடிகள். ஸ்வசமான ஷோபி வேசாபி ஆவரண தேவதாபி. சகா மகா சக்கராதி ரோகணம், தன்ன மாதிரியே இருக்கக்கூடிய ரூபத்துடன் கூடிய ஆவரண தேவதைகளுடன் மகா சக்கரத்துல அவங்க ஏறி இருக்காங்களாம். காமேஸ்வராங்க பர்யங்கோப வேசனம், காமேஸ்வருடைய இடது பாகமாகிற கட்டிலில் இருக்க. அமிர்தாசப சச்சகம், பானம் செய்யும் அமிர்தத்தோடு கூடிய பாத்திரம். ஆச்சமனைய, உட்காரத்துக்கு பீடம். கற்பூர வீதிகா, பச்சை கற்பூரம் சேர்ந்த பாக்கோட கூடிய தாம்பூலம். ஏலக்காய், லவங்கம், பச்சை கற்பூரம், கஸ்தூரி, பாக்கு, கொப்பரை, திப்பிலி, சுக்கு, கருங்காலி இதையெல்லாம் பொடி செஞ்சு கொஞ்சமா முத்து மாதிரி சுண்ணாம்பு சேர்த்து வெத்தலையில போட்டு கொடுக்கணுமா. ஆனந்தோல்லாச விலாச காலம், அப்படியே சந்தோஷத்துல சிரிப்பாங்களாம். மங்களார்த்திகள், தங்கம் முதலான பாத்திரங்களை ஏற்று மாவிளக்கு தீபம். சத்திரம், குடை. தாமரை யுக்கலம், 2 வெண் சாமரங்கள். தர்த்தனம், கண்ணாடி. தாள விருந்தம், விசிறி. கந்தம், சந்தனம். புஷ்பம், பூ. தூபம், சாம்பிராணி தூபம். தீபம், நெய் தீபம். நைவேத்தியம், நிவேதனம். இது அத்தனையுமே நம்ம 64 உபச்சாரங்கள்னு சொல்வோம். இந்த மாதிரி
தெய்வங்களுக்கு நாம இந்த ஆனி ஆடி மாசத்துல செய்யும் பொழுது அவங்க அவ்வளவு சந்தோஷப்படுவாங்களாம். இந்த மாதிரி ஒரு உபசாரங்கள் இருக்கு அப்படின்னு நாம தெரிஞ்சுக்கணும்னு இங்க நான் உங்களுக்கு ஷேர் பண்ணிருக்கேன். மானசாதேவிக்கு 16 விதமான உபசாரங்கள் செஞ்சாங்களாம். ஆனா நிஜமாலும் 64 விதமான உபசாரங்கள் பழக்கத்துல இருந்திருக்கு. மிகவும் பழமையான ஆலயங்களில் இந்த உபசார பூஜைகள் நடக்கும். 16 வகையான பூஜைகள் செஞ்சா சோடச உபசாரம். இது எதனால செய்யறோம் இந்த ஆனி மாசம் ஆடி மாசம் அப்படின்னா, நாம ஒவ்வொரு அபிஷேகம் ஆராதனை செய்யும் பொழுதும் பூமி தாய் மகிழ்வாளாம். ஒரு லிங்கபானத்துக்கு நாம செய்யக்கூடிய அபிஷேக நீரானது ஆவுடையார்ல இறங்கி கோமுகம் வழியாக இறங்கி பூமிக்குள்ள இறங்கும் பொழுது பூமி தாய் மகிழ்வாளாம். அத 16 வகையான உபசாரம், 64 வகையான உபசாரம், தச உபசாரம், தைஜசோ உபசாரம், வாயவியோ உபசாரம், நாதசோ உபசாரம், பஞ்ச உபசாரம்னு சிம்பிளா பண்றதும் உண்டா. ஆனால் இன்றைக்கு 64 வகையான உபசாரங்களை ஸ்ரீ லலிதாதேவி கோயில்கள்ல மட்டும் நடக்குதாம். காமாட்சி, மீனாட்சி, விசாலாட்சி இவங்களுக்கு நடக்குதாம். இந்த சக்தி பீட்டங்கள்னு சொல்றமே அங்க நடக்குதாம். மிச்ச கோவில்கள்ல 16 வகையான சோடச உபசாரம் மட்டும்தான் நடக்குதாம். இத ஆண் தெய்வங்களுக்கும் உண்டு, பெண் தெய்வங்களுக்கும் உண்டு. இந்த மாதிரி பூஜையெல்லாம் செய்யறதுக்கு முன்னாடி பூஜை செய்யறவங்க தன்னை முதல்ல ஆத்ம சுத்தி, மானச சுத்தி, தேக சுத்தி, மந்திர சுத்தி, எல்லாம் தான சுத்தி 5 சுத்தி பண்ணிக்கிட்டு தான் இந்த பூஜைகளை செய்யணும். கருவறையை சுத்தப்படுத்துறது சுத்தி தான சுத்தி. பூஜா பாத்திரங்களை நாம எல்லாம் விலக்கி வைக்கிறோமே அது திரவிய சுத்தி. அந்தந்த மூர்த்திக்குரிய மூல மந்திரத்தை ஜெபிப்பது மந்திர சுத்தி. விக்கிரகங்களுக்கு அபிஷேகம் ஆராதனை செய்யறது லிங்க சுத்தி. அதுக்கப்புறம் இந்த 16 வகையான உபசாரங்களை செய்யலாமா. இதுல முத்திரைகள் சொல்றாங்க. அடியேனுக்கு தெரிஞ்சு 1-2 முத்திரை தெரியும். லிங்க முத்ரா இது மாதிரி கத்துக்கிட்டேன். அதையும் தினம் பண்றது கிடையாது. சூரிய நமஸ்காரம் பண்ணும்போது மட்டும் சில முத்திரைகள் வைப்பேன், அவ்வளவுதான். நாம அபிஷேகத்துக்கு என்னென்ன செய்யணும்னு அதையும் இங்க காட்டுறாங்க. புஷ்பதானம், மலர் அலங்காரம் பண்ணி தெய்வங்களை ரசிச்சு பார்க்கணுமா. செண்பகம், அரிக்கு, உண்ணாக்கம், நந்தியாவட்டை, பாதிரி, பிரகதி, அரளி, தும்பை ஆகிய 8 வகை பூக்களோட அச்சதையை கலந்து மூல மந்திரத்துடன் மந்திரம் ஜபித்து மலர்களை சமர்ப்பிக்கணுமா. பெருமாளுக்கு செய்யும் பொழுது அச்சதையை தவிர்க்கணும். இது பேரின்ப வீட்டை நாம அடைய செய்யுமா. சுவாமிக்கு பத்மாசனத்தில் ஆவாசனமும், ஆனந்த சயனத்தில் அபிஷேகமும், விமலாசனத்தில் அர்ச்சனையும், யோகாசனத்தில் நைவேத்தியமும், சிம்மாசனத்தில் வஸ்திர சமர்ப்பணம் செய்யணும். அடியேன மன்னிக்கணும். தூப தீப நைவேத்தியம் பண்ணி அந்த தூபம் போறதுக்கு கூட அகில் நாங்க வீட்டுல நாங்க சாம்பிராணி, குங்குலியம், வெண்கடுகு, அப்புறம் சிலோன் பட்டை, மருதாணி இலை, மகிஷாசினி, மஞ்சள் இது மாதிரி போடுவோம். இவங்க நிறைய சொல்றாங்க. அகில் கீழாநெல்லி, சாம்பிராணி, குங்கிலியம் தூபம் போடணும், பாபம் தீரும் அப்படிங்கிறாங்க. ஹிருதய மந்திரத்துடன் ஸ்வாகா சொல்லி சொல்லி மந்திரம் சொல்லி தூப தீப நைவேத்தியம் சொல்லணும். தீபம் எனக்கு நம்ம முக்கியமா இத பார்க்கணும். 16 வகையான தீபங்கள் இருக்குங்க. நாம கற்பூர தீபம் காமிக்கும் பொழுது கண்ண மூடிடும் கோவில்ல. அப்படி செய்யக்கூடாது. இந்த கற்பூர தீப ஹாரதி காமிக்கும் பொழுது தெய்வத்தை நல்லா நம்ம கவனமா பார்க்கணும். அவங்க அந்த சுழற்சி முறையில அந்த தெய்வத்தை ஓம்கார வடிவில, ஸ்வஸ்திக் வடிவில எல்லாம் காமிக்கும் பொழுது நம்ம கண்ணை நல்லா திறந்து பார்க்கணுமா. அப்படி பார்க்கும் பொழுது நம்ம மனசுல இருக்கிற ஆணவம், கண்மம், மாயை இதெல்லாம் நீங்கிடுமா. அந்த தீப முத்திரையும் காட்டிய பிறகு மணி அடித்து மந்திரங்கள் சொல்லி மூலவரின் உச்சி முதல் பாதம் வரை தீபம் காட்டி நைவேத்தியமா சுத்த அன்னம், பாயாசம், பொங்கல் இதெல்லாம் நம்ம ஆனி ஆடி மாதத்துல வைக்கலாமா. இத நாம எதுக்காக சொல்றாங்கன்னா, சில கோயில்ல வாயை கட்டிட்டே கூட நைவேத்தியம் வைப்பாங்க. ஏன்னா அந்த
வாசனையவோ அந்த ஆவி, சூடான வெண்பொங்கல் நெய் பொங்கல் எல்லாம் செய்யும்போது ஒரு ஆவி வரும் பாருங்க, அதை கூட நாம நுகரக்கூடாதான். அதனால ஆசை, கோபம், மோகம் இவைகளை நாம் அன்னமாக வேக வைத்து இறைவனுக்கு சமர்ப்பிக்கணுமா. இறைவனின் 5 முகங்களில் சத்யோஜாத முகத்துக்கு எல் அன்னம், வாம தேவத்துக்கு சக்கர அன்னம், அகோர முகத்துக்கு பாயாசம், சத் புருஷத்துக்கு சுத்த அன்னம், ஈசானத்துக்கு பொங்கல்னு படைக்கிறது விசேஷம். ஒவ்வொரு ஆலயத்திலையும் மிளகு பொங்கல், காய்கறி உணவு வகைகள், பாயாசம், வடை, கொழுக்கட்டை, மோதகம் இதெல்லாம் நம்ம இஷ்டம். நம்ம திருப்பெருந்துறை ஆவுடையார் கோவில்ல புழுங்கரிசி சாதத்தை அடிச்சு அந்த ஆவியை மட்டுமே நெய்வேத்தியமா காமிப்பாங்க. அதாவது இந்த தேகம் இருக்கு பாத்தீங்களா, ஏற்கனவே போன பிறவியில வெந்துடுச்சு, அதனாலதான் அவங்க புழுங்கரிசி நெய்வேத்தியம் வைக்கிறாங்க. பொதுவா கோயில்ல பச்சரிசி பொங்கல், பச்சரிசி சாதம் தான் நெய்வேத்தியம். ஆவுடையார் கோவில ஏன் புழுங்கரிசின்னா, இப்ப நம்ம மானிட தேகம் எடுத்திருக்கோம், ஏற்கனவே எத்தனை பிறவிகளை எத்தனை ஜன்மாக்கள் எடுத்தோமோ அது தெரியாது. அதனால ஏற்கனவே நம்ம வெந்து முடிச்சிட்டோம். அதனால வெந்த புழுங்கரிசிய வச்சு இந்த ஆவியானது இறைவனுடன் சேரட்டும் அப்படின்னு காமிக்கத்தான் அந்த ஆவிய அங்க காமிக்கிறாங்க. அங்க இருக்கிற விளக்குகளை பத்தியும் நாம ஒரு நாள் பார்க்கலாம். இது மாதிரி நிறைய ஆனி ஆடி மாதங்களை நம்ம பூஜை செய்யணும். தூப தீப நைவேத்தியம், ஆரத்தி, மேல தாளம் முழங்க நம்ம கண்டாமணி அடித்து ஆரத்தி காட்டி பூஜைய முடிக்கணுமா. அதுக்கப்புறம் ஆரத்தி எடுத்துட்டு சுமங்கலிகளுக்கு தாம்பூலம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. இந்த ஆனி மாதத்துல ஏன் இவ்வளவு விசேஷம் அப்படின்னா, ஆனி மாதம் சூரிய தேவனின் ஆதிக்கம் மிகுந்த மாதம். ஆன்மீக சாதனைகள் செய்ய உகந்த காலம். தவம், யோகம், நம்ம தியானம் பண்றோம் பாத்தீங்களா, அதெல்லாம் பண்ணணுமா. ஆனி மாதத்தில் கொண்டாடப்படும் ஆன்மீக விழாக்கள் ஆனி உத்திரம். நமக்கே தெரியும், உத்திரம் சூரிய தேவன் கடகராசியில நுழைகிறார். கங்கை நதி பூமிக்கு வந்ததாம், அதனால கங்கா ஸ்நானம் முக்கியம். தட்சணாயன புண்ணிய காலம் ஆனி மாதத்துல இருந்தே தொடங்குதான். தேவர்கள் இரவு காலம் ஆனி மாதத்தில் செய்யப்படும் விழாக்கள் மற்றும் சடங்குகள். சூரிய நமஸ்காரம் ஆனி மாதத்தில் சூரிய தேவனை வழிபடுவது மிகவும் சிறப்பு. ஒவ்வொருத்தர் அடியனுக்கு தெரிஞ்சு ஆத்துல குளிச்சா தம்பதிகள் தொங்கு முடியும் சொல்லுவாங்க. அவங்களுடைய துண்டின் நுனியும் பெண்களோட முந்தானை நுனியும் முடிச்சு போட்டு பொங்கு முடி ஸ்நானம்னு பண்ணுவோம் சூரியனை பார்த்து. அதுக்கப்புறம் சூரியனை பார்த்து 3 கை தண்ணீரை அந்த அவங்க தண்ணீரே எடுத்து அப்படியே 3 தடவை விடுவோம். இது அர்க்கியம் சமர்ப்பணம் அப்படின்னு சொல்லி விடுவோம். அது மாதிரி இங்க செஞ்சா ரொம்ப நல்லதா. சில பேர் ஆனி மாதத்தின் போது நிறைய விரதம் இருக்காங்களாம். ஜபமும் தியானமும் முக்கியம். மகரிஷி, நம்ம சுக மகரிஷி பிறந்தது இதுலதான், ஆனி மாசத்துல. வியாசர் தெரியும் நமக்கு. வியாசர் யாருக்கு பிறந்தார்னா மச்சகந்திக்கும் பராசர மகரிஷிக்கும் பிறந்தார். அதுக்கப்புறம் அந்த வியாசர் காட்டுல இருக்கும் பொழுது ஒரு கந்தர்வ ஸ்திரீயை பார்த்து மோகித்து அந்த கந்தர்வ ஸ்திரீ கிளி வடிவம் எடுத்து பறந்து போக இவரும் கிளி வடிவம் எடுத்து கூடியதால் சுகபிரம்ம மகரிஷி கிளி முகத்தோட பிறந்தார். தாயை போலவே கிளி முகம் கொண்டவராக விளங்கியதால் சுக மகரிஷி என்று அழைக்கப்பட்டார். இவர் பரீட்சித் மகாராஜாவுக்கு பாகவதத்தை போதிச்சார். அதையும் நம்ம சொன்னோம்னா நேரம் ஆயிடும், அது தனியா கதையா வச்சுக்கலாம். இந்த ஆனி ஆடியை இங்க பார்த்துடலாம். வியாச பகவான் நம்ம மச்சகத்தியோட மகன்களான அம்பிகை மணந்த விசித்திரவீரியும் சித்ராங்கதனோட மனைவிகளோட இருந்து திருதராஷ்டிர, பாண்டு, அதுக்கப்புறம் பனிப்பெண்ணுக்கு விதுரன் இப்படி குழந்தை பிறந்தாங்க. அதுக்கப்புறம் கந்தர்வ கன்னியான சுக மகரிஷியா பிறந்தாரு. அவங்க அம்மா இவங்களோட கூடி கலந்ததால இவங்களுக்கு இந்திரியங்கள் மேல நாட்டம் இருந்ததான். அதை கவனிச்சு நாரதர் கிட்ட கேட்டாராம், நான் என்னுடைய இந்திரியங்களை கட்டுப்படுத்த என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டாராம். நீ இந்த ஆனி ஆடி மாதமும் நல்லா விரதம் இருந்து விநாயக சதுர்த்தியை செஞ்சீங்கன்னா உன்னுடைய இந்திரியங்கள் உன் வசப்படும் அப்படின்னாராம். இதனால இவர் ஒரு இடத்துல தங்காம சுத்திக்கிட்டே இருக்கிற மனச
ஆச்சமனியம் அப்படிங்கிற ஒரு ஆசனம் போட்டு உட்கார்ந்து தன்னுடைய இந்திரியங்களை கட்டுக்குள்ளே கொண்டு வந்த மாதம் ஆடி மாதம். ஆனா சுகபிரம்ம மகர்ஷி பிறந்ததுல இருந்து காட்டிலேயே வளர்ந்துட்டார். அவருக்கு ஆண் பெண் பேதமே தெரியாது. ஒரு நாள் இந்த தவத்தை எல்லாம் முடிச்சுட்டு வியாச மகரிஷி சுகா சுகான்னு கூப்பிட்டுட்டே சொன்னாராம். உடனே அங்கிருந்த பறவைகள், விலங்குகள், மரங்கள், கிளிகள் எல்லாமே இருக்கேன், இங்கதான் இருக்கேன், இங்கதான் இருக்கேன் அப்படின்னு சொல்லச்சான். அதாவது எல்லாமே சுகமா இருக்கிறதுக்கு பேரு தான் சுகரம். சுகர் எல்லா இடத்துலயும் நீக்கமர நிறைஞ்சு இருப்பாரு. அவரை சுகா சுகான்னு கூப்பிட்டப்ப எல்லாமே தான் தான் சுகன், தான் தான் சுகன், நான் இங்க இருக்கேன், நான் இங்க இருக்கேன் அப்படின்னு சொல்லவும் வியாசர் ஒருத்தர கண்ணை மூடி மனசுல தியானிச்சு ஈஸ்வரனை கேள்வி கேட்டாராம். அப்ப சொன்னாரா, சிவன் நீ இந்திரியங்களை அடக்க கஷ்டப்பட்ட, ஆனா சுகபிரம்மம் இந்த பூமியில பிறந்ததுல இருந்து தன்னுடைய இந்திரியங்களை தன்னுடைய கட்டுக்குள்ள வச்சிருக்கான். பர பிரம்மத்தையே அவன் ஒரு பிரம்மமா இருக்கான். அந்த பிரம்மனோட சொரூபமாக சுகர் இருக்கிறதுனால எல்லாம் தாமே சுகர், நானே சுகர்னு சொல்லுது. எங்கேயும் நிறைந்த வியாபித்துள்ள பிரம்ம ஞானி சுகர் அப்படின்னு சொல்றாங்க. அந்த பரீட்சித் மகாராஜா அபிமன்யுவின் மகன். நமக்கு தெரியும், பிரம்மாஸ்திரத்தை அஸ்வத்தாமன் எழுதிய பொழுது அபிமன்யுவின் மனைவி உத்தரையோட கர்ப்பத்துல போய் தாக்க முற்பட சக்கராயுதத்தை வச்சு மறைச்சு அபிஜித் மகாராஜாவோட இந்த பரீட்சித் மகாராஜாவோட உருவ காப்பாத்தி கொடுத்தார். அந்த பரீட்சித்து இருக்கும் பொழுதுதான் களி பிறந்ததுன்னு ஒருத்தர் நாம பார்த்திருக்கோம். அந்த பரீட்சித் மகாராஜா களி அவரை பிடிச்சதுனால ஒரு ரிஷியோட கழுத்துல செத்தா பாம்ப போட அவங்க மகன் 7 நாட்களில் மரணம் சம்பவிக்கும்னு சொல்ல, இவர் என்ன பண்றது அப்படின்னு தெரியாம சுகபிரம்ம மகரிஷி கிட்ட சொல்லி தினமும் அவரை உட்கார வச்சு அந்த 7 நாள் தான் உனக்கு இருக்கு, 40 நாட்களும் நீ பாகவத கைங்கரியம் செஞ்ச பலனு நான் உனக்கு தரேன்னு சொல்லி பாகவத புராணம் முழுவதையும் அந்த 7 நாட்களுக்குள் பிரசங்கம் செய்து இரவும் பகலும் ராஜாவும் தூங்கல, சுகபிரம்ம மகரிஷிக்கு எந்த விதமா தூக்கமோ தபமோ பசியோ இருக்காது. எல்லாமே செஞ்சு பரீட்சித் மகாராஜாவை உனக்கு மோட்சம் கிடைக்கும், நீ பயப்படாத, பாண்டவங்களோட பேரனா இருந்து நீ செய்யக்கூடாத செயலை செஞ்ச, அதனால உங்களுக்கு பாதுகாப்பா இருந்த இந்த பாண்டவனோட பாகவதத்தையே உனக்கு நான் சொல்லி இருக்கேன்னு சொல்ல, அந்த பரீட்சித்தும் ஒரு உயரமான ஒற்றை கம்பமுள்ள வீட்டுல குடி இருக்க, நம்ம யம தர்மராஜா ஒரு அந்தன வடிவில ஒரு எலுமிச்சம்பழத்தை எடுத்துட்டு இந்த பழத்தை நான் உங்க அப்பா கிட்ட கொடுத்தா அவருடைய ஆயுஷ் நிச்சயம் சொல்ல, ஜனமே ஜெயினும் நம்பி அவரை விட அந்த ஒற்றை கம்பமுள்ள வீட்டுக்கு போய் அந்த எலுமிச்சம்பழத்தை பறிச்சுக்கிட்ட நீட்ட அதுக்குள்ள இருந்த நாகம் வெளியில அவரை கடிச்சிருச்சு. அதனால அவருடைய மகனான ஜனமே ஜெயன் உலகத்துல இருக்கிற அத்தனை பாம்புகளையும் யாகம் பண்ணி அதுல விழ வச்சான்னு நாம ஒரு தரம் பார்த்திருக்கோம். அதனால இந்த ஜனமே ஜெயனுக்கு பாவம் வந்துருச்சு. என்ன பண்றதுன்னு அவன் கேட்க, இந்த மாதம் ஆடி மாதம் நிர்ஜலா ஏகாதசி அப்படின்னு ஒண்ணு வரும். நீ பாம்புகளை கொன்ற பாபம் செய்யற பீமன் அனுஷ்டித்த நிர்ஜலா ஏகாதசி விரதம் இருக்கணும் அப்படின்னு சொல்ல, அது எப்படி செய்யணும் அப்படின்னு கேட்க, 3 நாள் உபவாசம் இருக்கணும். தசமி ஏகாதசி துவாதசி. நிர்ஜலா அப்படின்னா தண்ணி கூட குடிக்கக்கூடாது, எச்சல் கூட முழுங்கக்கூடாது, அதை நீ செய்தி அப்படின்னு சொல்லி அந்த ஜெயன் முக்தி பெற்ற மாதம் இந்த ஆனி மாதம். இந்த சுகபிரம்ம மகரிஷிக்கு சேலத்துல இவர் பூஜை பண்ணாரு. நம்ம சேலம் சுகவர்ண ஈஸ்வரர் ஸ்வர்ணாம்பிகைக்கு பூஜை பண்ணாரு. இவர் பூஜை பண்ணும் பொழுது உலகத்துல இருக்கிற கிளிகள் எல்லாமே சேர்ந்து சுகனோட சேர்ந்து பூஜை பண்ணதுனால இது சுகவன ஈஸ்வரர் கோயிலா ஆயிடுச்சு. சேலம் கோயிலு சிதையுகம், சேதாயுகம், தாபரயுகம், கலியுகம் 4 யுகமா இருக்குது. கலியுகத்துலதான் சுகவன மகரிஷி பூஜை பண்ணார். அதனால சுகவன ஈஸ்வரர் ஆயிடுச்சு. இந்த கோயில்ல சுகபிரம்ம மகரிஷிக்கு ஒரு சின்ன சிலை இருக்குங்க. நவகிரகங்கள் இருக்கும். நவகிரகங்கள் ரொம்ப வீரியம் சேலம் சுகவனேஸ்வரர் கோயில்ல. அதை கட்டுப்படுத்த எதிர் சைட்ல
விகட சக்கர விநாயகர்னு ஒரு கோவில் சின்ன மண்டபத்துக்குள்ள உட்கார வச்சிருப்பாங்க. பக்கத்துல சுகவர்ண ரிஷியான சுகபிரம்ம மகரிஷி இருக்காரு. நவ கிரகங்களை கட்டுக்குள்ள கொண்டு வர ஒரு சின்ன ஆஞ்சநேயர் சிலையும் இருக்கும். இது எல்லாமே நடந்தது இந்த ஆனி மாதம். சென்னை தியாகராய நகரிலே சுகபிரம்ம மகரிஷி ஆசிரமம், அடையாறு மத்திய கைலாஸ் ஆலயத்துல தனி சன்னதி இருக்கு. கடலூர் மாவட்டம் நம்ம திருவந்திபுரம் சொல்ற பாத்தீங்களா, அதுக்கு அடுத்துல பில்லாளி தொட்டி அப்படிங்கிற இடத்துல சுகருக்கு அரிப்பீட்டம் இருக்கான். சுகபிரம்ம மகரிஷியோட சீரர் தான் மார்க்கண்டேயரா. இந்த ஆண்டு ஆணி திருவோணா ரொம்ப சிறப்பா நடக்குது சொல்றாங்க. ஜெயந்தி விழாவும் கொண்டாடுவாங்களா. இன்னைக்கு கொஞ்சம் தொந்தரவு படுத்தேன், மன்னிச்சுக்கோங்க எடிட்டிங்ல. இந்த ஆணி மாத சிறப்பு பார்த்துட்டோம். விநாயகரை ஏன் கும்பணும்னு பார்த்திருக்கோம். சக்தி பீடங்களை லேசாதான் தொட்டிருக்கோம். இன்னைக்கு ஒரு சின்ன தகவலை சொல்லிங்க நாம தெரிஞ்சுக்கணும்னு சொல்றேன். நம்முடைய சித்தர்களும் ரிஷிகளும் முனிகளும் ஆயக்கலைகள் 64 வாயிலாக அண்டம் விட்டு அண்டம் கால தேச வர்த்தமானத்தை தாண்டி இப்ப ஃபியூச்சர்னு சொல்லக்கூடிய எதிர்காலத்தை அவங்க நமக்கு முன்னாடியே போய் பார்த்துருக்கு. 14 கோடி அண்டங்கள் இருக்கு. அதுல ஒண்ணு நமக்கு முன்னாடி காலமாவும் இப்ப நம்ம நிகழ்காலத்திலையும் எதிர்காலத்திலையும் சில அண்டங்கள் இருக்குமா. அப்படி அவங்க பயணப்பட்டு அங்க இருந்த அந்த தொழில்நுட்பத்தை நமக்கு கொண்டு வந்து கொடுத்திருக்காங்க. கர்நாடக மாநிலம் ஹொய்சலேஸ்வரர் கோவில் இதுக்கு சிறப்பா சிற்பங்கள் இருக்கு. நாங்க போனதில்லை. இன்னைக்கு டெலஸ்கோப் அப்படின்னு நாம சொல்றது, அணுகுண்டுன்னு சொல்றது, ஹேண்ட்பேக்னு சொல்றது, லிப்ஸ்டிக்கு, அப்புறம் டேப், செல்போன், காதுல இப்ப வச்சுட்டு இருக்கோம் ஹெட்போன், இது அப்புறம் பவர் பேங்க், இது அத்தனையும் கையில வச்சிருக்கிற சிலைகள் ஹொய்சலேஸ்வரர் கோவில்ல இருக்கான். அது அவ்வளவு நுணுக்கமா செதுக்கி இருக்காங்களாம். ஏன்னா இப்ப நம்ம நாட்டுல சிலை செதுக்கணும்னா கருங்கல்லால செதுக்கணும். அதுக்கு சுண்ணாம்பு கட்டி கொண்டு அந்த சுண்ணாம்பு கட்டியால உருவம் வரைஞ்சி அத உளி கொண்டு முதல்ல எந்தெந்த பாகம் வேணுமோ அந்தந்த பாகத்துல குறி போட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு மாசக்கணக்குல செதுக்கணும். ஆதி காலத்துல சிலை செதுக்கணும்னா ஒரு பெரிய சச்சதரமான பலகையா வெட்டி எடுத்துக்குவாங்களாம். வெட்டி எடுத்து அதுல புடைப்பு சிற்பமாக செதுக்குவாங்க. அது தொல்லியல் கோயில இருக்கு. திருச்சிக்கு பக்கத்துல ஒரு சக்கரத்தாழ்வார் கோவில் அப்படி இருக்கு. அடியேனும் பார்த்திருக்கேன். அது ஒரு பெரிய கரும்பலகை, அதுல சக்கரத்தாழ்வார புடைப்பு சிற்பமாக வடிச்சிருக்கு. அதுக்கப்புறம் அந்த சிற்பிகள், நம்ம சிற்பிகள் அந்த சிலைய அப்படியே உயிரோட்டம் உள்ள ஒரு மனிதனா ஒரு தேவனா வர்ணிக்கும் பொழுது அந்த சூப்ப லாவண்ய அங்கங்கள் எப்படி இருக்கணும் அதை வடிச்சதுனால இன்னைக்கு நம்ம பார்க்கிற சிலைகள் எல்லாம் நமக்கு கிடைச்சிருக்கு. ஹொய்சலேஸ்வரர் கோவில்ல துவார பாலகர்ல இருந்து விநாயகர், விஷ்ணு, அப்சரஸ் எல்லாருடைய உருவங்களும், ராமாயண மகாபாரத சிற்பங்களும், பாகவத புராணத்துல வந்த பரீட்சித் மகாராஜா, சுகபிரம்ம மகரிஷி எல்லா காட்சிகளுமே வரிசையா சித்தரிக்குதான். அந்த ஒரு சிலை மட்டும் இன்னைக்கு என்னால கிடைச்சது, கொடுத்திருக்கேன் அம்மா கிட்ட. டெலஸ்கோப் அப்படின்னு சொல்லக்கூடிய தூர திருஷ்டி மானிய ஒரு சிலை ரொம்ப அழகா லாவண்யமா வச்சு பாக்குது. தூரத்துல என்ன தெரியுது அப்படின்னு அது பாக்குது. அதை கண்டுபிடிச்சு 400 வருஷம்தான் ஆகுது. இந்த ஹொய்சலேஸ்வரர் எங்க இருக்குன்னா ஹலேபீடு, ஹலேபீடுல இருக்கிற இந்த ஹொய்சலேஸ்வரர் கோயிலுக்கு போனா ஒரு 3-4 நாள் ஆகுமா. அந்த சிற்பங்களை நம்ம ஒவ்வொன்றும் பார்க்கறதுக்கும் ரசிக்கிறதுக்கும் அத நம்மளால முடியாதுன்னு சொல்றாங்க. தகுந்த கைட வச்சுட்டு போகணுமா. இது அவங்க சோப்பு கல்னு போடுறாங்க, இங்கிலீஷ்ல சோப் ஸ்டோன் அப்படிங்கிறாங்க. ஏன்னா சோப்பை கத்தியில எந்த வடிவத்தில் வேணாலும் நம்மளால வெட்ட முடியும். அதனால நாம வெண்ணெய் கல் அப்படின்னு நம்ம சித்தர்கள் சொல்றத அவங்க சோப் ஸ்டோன் அப்படின்னு சொல்றாங்க. அதுல வர்ணனைக்குட்பட்ட என்ன சொல்றதுன்னு தெரியல. அப்படியே குரோசாவுல பின்னுனா எப்படி இருக்குமோ அப்படி பின்னல் வகையோட அந்த சிலையில இருக்கு. இத நாம டெல்லியில நாராயணா டெம்பிள்ல
பளிங்குல அப்படி அவங்க செஞ்சிருக்காங்க. இது சோப் ஸ்டோனு. அவங்க பளிங்கு கற்கள்லயே அப்படி பின்னலாக வேலைப்பாடு செஞ்சிருக்கிறாங்க. நாம ஒரு உபரி தகவலாக கொடுக்கலாம் அப்படின்னு இதை கொடுத்திருக்கேன். அந்த கோவில் ஒரு நட்சத்திர வடிவ தளத்துல கட்டப்பட்டிருக்கான். பைசலா மன்னர்களின் தனிப்பட்ட அம்சம். 240க்கும் மேற்பட்ட பெரிய சிலைகள், அது இல்லாம நூற்றுக்கணக்கான நுணுக்கமான சிற்பங்கள். பக்கத்துல ஒரு தொல்லியல் அருங்காட்சியகமும் இருக்குதான். நிறைய நிறைய விஷயங்கள் இருக்கு. இன்னைக்கு அடியன் கொஞ்சம் தொண்டை இது பண்றதுனால கொஞ்சம் சீக்கிரமா முடிச்சுக்கிறேன். தயவு பண்ணி இன்னைக்கு அடியனை எல்லாரும் மன்னிச்சிடுங்க. அடியனே எதிர்பார்க்கல, கொஞ்சம் இருமல் வந்திருக்கு. முடிஞ்ச வரைக்கும் இன்னைக்கு சக்தி பீடங்கள், விநாயகரோட குடும்பம், அதுக்கப்புறம் பைசலேஸ்வரர் கோவிலோட பழைய வீடு, அந்த கோவில்களையும் பார்த்திருக்கோம். சிற்பங்கள் கிடைக்க கிடைக்க உங்களோட பகிர்ந்துக்கிறேன். பொறுத்துக்குங்க. இடையூறு ஏற்பட்டதுக்கு மன்னிச்சிடுங்க. இவ்வளவு நேரம் பொறுமையாக கேட்ட அத்தனை நல் உள்ளங்களுக்கும், பிரபஞ்ச பேராற்றலுக்கும், ஸ்ரீ லலிதாதேவியின் பொற்பாத கமலங்களுக்கும் அடியேன் சிரம் தாழ்ந்த வணக்கம். வாழ்க வளமுடன். ஜெய் வாசவி. நற்பவி நற்பவி. ஜெய் ஸ்ரீராம்.